our channel. இட்லி தோசை சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வெள்ளை குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகு, கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து ஏலக்காய், சீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து லைட்டா வதக்கி நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குருமாக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவை ரொம்ப திக்கா வைக்க வேணாம், கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்குங்க. இட்லி தோசையோட பரிமாறுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.